நான் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், நீ என்ன வச்சுட்டு என்ன பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அந்த மாதிரி இங்க அர்க்கத்ரோண பிரவருத்தி குசுமை இதெல்லாம் இந்த துரோண புஷ்பத்தை பற்றி இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று மகாபெரிவா வந்து சொல்கிறான். கூரத்தாழ்வார்னு ஒரு ஆழ்வார், அவர்கிட்ட அது கதை எவ்வளோ தானே உண்மைன்னு தெரில, அவர்கிட்ட வந்து சிவா பரதரம் நாஸ்தி அப்படின்னு எழுதுன்னு ராஜா சொன்னான். சிவனுக்கு உயர்வான தத்துவம் இல்லை. அவர் எழுதினாராம் அஸ்தித்ரோணம் அகப்பரம்னு எழுதினார். சிவங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சிவம்ன்றது சிவபெருமான்னு ஒன்று, இன்னொன்று ஆழாக்கோ படிக்கோ சிவம்னு ஒரு பேர் உண்டு. இவர் வந்து ஸ்லேடையாக எடுத்துட்டாராம். படியோட மரக்கால் பெருசுன்னு எழுதினார். அஸ்தி துரோணம் துரோணம்னா மரக்கால், அப்போது படியோட மரக்கால் பெருசுன்னு எழுதினாராம். மரக்கால் நான் நினைக்கிறேன் இதோட அது பெருசு, அதுக்காக துரோணம்னா மரக்கால் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் சின்னதோட பெருசு ஏதோ ஒன்று, அந்த காலத்து மெஷர் நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு மகாபெரிவா சொன்ன, அதனால் அவனுக்கு ஏதோ கண்ணை வாங்கிட்டான் அந்த மாதிரி ஒரு கதை உண்டு. மகாபெரிவா